இப்போ ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அம்மன் கோயிலுக்கு போய் வணங்கணும், காலையில் எல்லாரும் அங்கே போகணும். இருந்தாலும் என் தம்பி கண்ணனும் எங்கள் அண்ணன் ராமையாவும் என் தம்பி பிரபுவும் கூப்பிட்ட உடனே இத்தனை தாய்மார்கள் இங்கே வந்து எங்களுக்கு பெருமை சேர்த்தமைக்காக உங்கள் அனைவருடைய கருணாநிதி ஸ்டாலினுக்கு பாடம் புகட்டுகின்ற வகையில் இந்த திருமங்கலம் தொகுதியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணிக்கு 10,050 வாக்குகள் கூடுதலாக தாயுள்ளத்தோடு வழங்கிய உங்கள் அனைவருடைய பாதங்களிலும் என்னுடைய நன்றியை காணிக்கையாக்கி இதற்காக உழைத்திட்ட அருமை சகோதரர் அன்பழகன் அவர்களும், அருமை சகோதரர் ஜேடி விஜயன் அவர்களும், அருமை சகோதரர் கண்ணன் அவர்களும், அருமை சகோதரர் ராமையா அவர்களும், பிரபு அவர்களும், ராமசாமி அவர்களும், நம்முடைய பேரூர் கழகத்துடைய செயலாளர் பாலசுப்ரமணியம் அவர்களும், நெடுமாறன் அவர்களும், எங்களுடைய சட்டசபையில் இன்னைக்கு 3 வருஷமா தொடர்ந்து நம்முடைய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் 8 கோடி தமிழர்களுடைய நம்பிக்கை நட்சத்திரம் என்ற எடப்பாடி அவர்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வர்றார். ஐயா, மின்சார கட்டணத்தை உயர்த்தாதீங்க, மக்கள் மீது சுமையை ஏற்றாதீங்க. அதை சொல்றதுக்கு அதிமுகவுக்கு தகுதி இருக்கா என்று கேட்டால் நிச்சயமாக 8 ஆண்டு காலம் மின்சார கட்டணத்தை உயர்த்தாத ஒரே அரசு நம்முடைய அம்மாவின் தலைமையிலான புரட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் 8 ஆண்டு காலம் மத்திய அரசு அழுத்தம் கொடுத்தது மின்சார கட்டணத்தை உயர்த்துவோம் என்று. அமைச்சரவையிலே நம்முடைய முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் அந்த விவாதத்திலே கொண்டு வந்து இந்த சுமையை மக்கள் மீது திணிக்க கூடாது, இதை அரசே ஏற்கும் என்று தைரியமாக முடிவெடுத்த முதலமைச்சர் புரட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள். ஆனா அந்த மத்திய அரசுல இருந்து அழுத்தம் வந்த உடனே ஆர்ப்பாட்டம் பண்ணார். அதுதான் இங்க இருக்கக்கூடிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சொன்னாங்க, மின்சாரத்தை தொட்டாதான் சாக்கடிக்கும் என்பது இல்ல, மின்சார கட்டணத்தை கேட்டாலே சாக்கடிக்குது என்ற சொன்ன முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, இப்போது உங்களுக்கு சாக்கடிக்கவில்லையா? ஒவ்வொரு ஆண்டும் இந்த ஆண்டு 5%. இதனால விலைவாசி எவ்வளவு உயரும்? இன்றைக்கு மக்கள் மீது சுமையை திணிக்கிறார்களே. நீங்க வீட்டுக்கு பயன்படுத்துற கட்டணம் மட்டும் கிடையாது, மின்சாரத்திற்கு சிறு குறு தொழிற்சாலைகளுக்கு முன்வைக்கிற போது சொன்னார்கள் இதை திரும்ப பெற வேண்டும். இதை திரும்ப பெறுகிற வரை எங்கள் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் புரட்சி தலைவர் எடப்பாடி தலைமையிலே தொடர் போராட்டங்களை நடத்துவோம். திரும்ப பெறலன்னா என்ன பண்ணுவோம் உதயகுமார்? திரும்ப பெறலன்னா ஒன்னையவே திரும்ப பெற்றுட்டு எடப்பாடியாரை முதலமைச்சராக இந்த தமிழ்நாட்டுடைய மக்கள் அறிவியலை அமர்த்துவார்கள். அப்போது அரசு இந்த சுமைகளை ஏற்றுக்கொள்ளும். இன்றைக்கு 3 லட்சம் கோடி கடனிலே இந்த தமிழ்நாடு தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. ஆனா உதயநிதி ஸ்டாலின் அவங்க கட்சிக்காரங்களுக்கு 40க்கு 40, 39க்கு 39 அவங்க ஜெயிச்சிட்டாங்களாம். அதனால இன்னைக்கு சாயந்தரம் அங்க குறிஞ்சியில சென்னையில உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கட்சிக்காரர்களுக்கு பொறுப்பாளர்களுக்கெல்லாம் விருந்து வைக்கிறேன் என்று அறிவிப்பு வெளியாகிருக்கிறது. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவருடைய கட்சிக்காரர்களுக்கு அவருடைய பொறுப்பாளர்களுக்கு விருந்து வைப்பதில் எங்களுக்கு யாருக்கும் எந்த கவலையும் இல்லை, அதனால் எங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லை. ஆனால் உங்கள் கட்சிக்காரர்களுக்கு விருந்து வைத்துவிட்டு இந்த மின்சார முன்னேற்ற கழக தொண்டர்கள் இந்த மக்களுக்காக போராடி கொண்டிருக்கிறார். இங்க எங்க சகோதரி எல்லாம் சொன்னாங்க 100 நாள் வேலை தர்றதே இல்லை. எங்க சேர்மன் இங்க வந்திருக்கிறாரு, மீனாட்சி மகாலிங்கம் அவர்களும், கலையரசி கண்ணன் அவர்களும், நம்முடைய டாக்டர் பாவடியான் அவர்களும், அங்கே முடியம்மாள் அவர்களும், இங்கே லதா ஜெகன் அவர்களும், வளர்மதி அன்பழகன் அவர்களும் 100 நாள் வேலை கேட்டு கேட்டு பார்த்துட்டோம். நாளைக்கு கூட இன்னைக்கு கூட கலெக்டர் வர்றதா இங்க தங்குறதா சொல்றாங்க. கலெக்டர் வந்தோடனே எல்லாத்துக்கும் 100 நாள் வேலை கொடுக்குறேன்றாங்க. கலெக்டர் வரும்போது மட்டும் 100 நாள் வேலை கொடுக்க கூடாது, எப்போதுமே 100 நாள் வேலை கொடுக்கணும் என்பதுதான் இந்த சாமானிய மக்களுடைய கோரிக்கையை இந்த அரசு செவிசாய்க்க வேண்டும் என்பதற்காக